இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. அதுவும் இல்லாத இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால விதவிதமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒன்று. அதில் இந்த ரெசிபியும் ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க அந்த உளுந்தில் போண்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ உளுந்தை 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது கூட நம்ம எதுவுமே சேர்த்துக்க வேணாம். இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிக்கலாம் நல்ல மாவாக. 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 இல்லை 3 வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் மிளகு ஒரு 10 போல் பொடியாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு எந்த அளவுக்கு போட்டோமோ அதே அளவுக்கு ஜீரகத்தையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு. சோடாப்பு நம்ம விருப்பம், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த முறுமுறுப்பு கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்ம கட் பண்ணது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும், அதனால் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தை போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சோம்னு சொன்னால் நீர்த்து போயிடும். அதுக்காக முன்னாடியே இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா உளுந்து போட்டுக்கோங்க. இல்லை நம்ம உளுந்தை சும்மா கை வச்சு இப்படி கிளறிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த உளுந்து தண்ணியாக ஆயிரும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்தை இதில் சேர்த்துடலாம். நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இது போல் தண்ணியை மட்டும் லைட்டாக தெளித்து விட்டு அரைக்கணும். இப்போ பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இது அதிகமாக இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்குமே இவ்வளவு தேவைப்படாது. இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு தேவைப்பட்ட அளவுக்கு போண்டா செஞ்சுட்டு மீதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் நாளைக்கு செய்கிறதுக்கு. அதே போல் மாவு பிசைஞ்சு வச்சு ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் தேவையில்லை. மாவை பிசைஞ்சிட்டு எண்ணெய் காயுள்ளையும் அந்த அளவுக்கு மட்டும் கூட ஊறிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இது போல் சட்னி கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் இது போல் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. கையில் போண்டா எடுத்து போடுறது பதில் இந்த மாதிரி கரண்டியில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கலாம். இது போல் கரண்டியில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இப்படி போடணும். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக விழுகுது பாருங்கள். அந்த மாதிரி அதுவே விழுந்துடும். எண்ணெயை தடச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம போண்டா செஞ்சிடலாம். கையில் தொடவே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. நம்ம போட்ட போண்டா கீழே வெந்துடுச்சுன்னா அதுவே எலும்பி மேலே வந்துடும். அப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டால் போதும். இப்போயே நம்ம எடுத்தோம்னா பாருங்கள் ஒட்டிகிட்ருக்கும், பிஞ்சு போயிடும். அதனால் அதுவே வெந்து மேலே வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி போடணும். பார்த்தீங்களா, அதுவே மேலே வந்துடும். நல்லா கலர் மாறி அந்த எண்ணெய் பொங்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அரிசி மாவு இதில் போடுறதுனால நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அவ்வளோதான், வெந்துருச்சு. நல்லா பாருங்கள் கலர் மாறி வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சூப்பராக உளுந்தில் போண்டா செஞ்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வேலை இது. நீங்களும் இது போல் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்ல காரமாக சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நம்ம உளுந்த வடையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்க மாட்டோம். இதில் நல்ல காரம் சேர்த்துருக்கோம். மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம், மிளகாயும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.